அகர முதல எழுத்தெல்லாம் ஆதே பகவன் முதற்றே உலகு. பாக்குப்பன். வணக்கம். இன்று என் பிதற்றல் மூதுரையும் நன்னெறியும். சான்றோர் பெருமக்களே, ஒரு கேள்வி எழுகிறது. யார் சிறப்பு மிக்கவர்? அரசனா, அறிஞனா? யாருக்கு சிறப்பு அதிகம்? சிறப்பு மிக்கவர் யார்? அரசனா, அறிஞனா? அரசருக்கு படை இருக்கிறது, பணம் இருக்கிறது, பதவியினால் அதிகாரம் இருக்கிறது. அறிஞருக்கு படை இல்லை, அறிஞரிடம் பணம் கூட அதிகமாக இல்லை. அரசரை ஒப்பிடும்போது அறிஞருக்கு அதிகாரம் எதுவும் இல்லை. ஆனால் நிறைய நூல்களை படித்து அறிஞராக ஒருத்தர் கற்றறிந்த அறிஞர் அவர். மேலோட்டமாக பார்த்தால் நமக்கு அரசன்தான் மிகவும் சிறப்பு மிக்கவன் போல தெரிகிறது. ஆனால் ஔவையாரை கேட்டால் அந்த அம்மையார் தான் மிக தெளிவாக சொல்லுகிறார். யார்மா? அரசனா, அறிஞனா? சிறப்பு மிக்கவன் யார் தாயே என்று மூதுரையில் ஔவையாரை கேட்டால் மூதுரையில் அந்த அம்மா சொல்கிறாங்க. மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனில் கற்றோன் சிறப்புடையன். மன்னர்க்கு தன் தேசம் அல்லால் சிறப்பு இல்லை, கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. தெளிவாக சொல்கிறாங்க. மன்னன் குற்றமற கற்றவன், கற்றறிந்த அறிஞன் ஒரு பக்கம், அரசன் ஒரு பக்கம். நாம் மேலோட்டமாக பார்த்தால் அரசன்தான் சிறப்பு மிக்கவன் போல தெரிகிறது. அந்த அம்மா சொல்கிறாங்க, ஔவையார், நாம் ஆராய்ந்து பார்த்தால், ஆய்வு செய்து பார்த்தால்தான் நமக்கு தெரிகிறது, மன்னனை விட மாசற கற்றறிந்த அறிஞன் இருக்கிறானே அவன்தான் சிறப்புடையவன் என்று அம்மையார் சொல்லுகிறாங்க. எப்படிம்மா நீங்கள் சொல்கிறீங்க? அந்த அம்மா சொல்கிறாங்க, ஔவையார், மன்னர்க்கு தன் தேசம் அல்லால் சிறப்பு இல்லை, கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. அரசனுக்கு அவன் நாட்டில் தான் சிறப்பு. நம்ம ராஜா வர்றார், நம்ம அரசர் வர்றார், எழுந்து நில்லுங்க, வணக்கம் சொல்லுங்க. அரசன் ஆணையிட்டால் செல்லும், அவன் நாட்டுக்குள்ளே தான். அவனை கைது செய், ஒன்றும் விசாரணையே கிடையாது. ராஜா சொன்னார்னா, அரசன் சொன்னான்னா கைது செஞ்சிடுவான். அவனை சிறையில் தள்ளிடுவான். ஆக இப்படி அவருடைய அதிகாரம், அவருடைய சிறப்பு எங்கே? அவன் நாட்டுக்குள்ளே தான் இருக்கும். ஆனால் கற்றவர்க்கு அவன் எந்த நாட்டுக்கு போனாலும் அவன் போகிறதுக்கு முன்னாடியே அவனை பற்றிய புகழ், அவர் பெரிய அறிஞர்யா, அவர் பல நூல்களை படிச்சிருக்கிறார்யா, அவர் திருக்குறளில் வல்லவர்யா, அவர் கம்பனில் வல்லவர்யா, சிலப்பதிகாரம் தெரிஞ்சவர்ப்பா. ஆக அகநானூறு, புறநானூறு, 8 தொகை நூல்கள் 10 எல்லாம் அவருக்கு அத்துப்படி. பெரியாள் என்கிற அந்த செய்தி இவன் போகிறதுக்கு முன்னாடியே அந்த நாட்டுக்கு போய் சேர்ந்துடும். வாங்க வாங்கன்னு வரவேற்பான். இந்த ராஜா அந்த நாட்டுக்கு போனான்னா இவன் யாருன்னே தெரியாது. பக்கத்து நாட்டில் போனால் இவன் ராஜானே தெரியாது. அவனுக்கு வரவேற்பு கிடைக்காது. அவன் சொல் அங்கே எடுபடாது. அவனை யாரும் வாங்கன்னு கூப்பிட்றதுக்கு ஆள் இருக்காது. யாருக்கு? ராஜாவுக்கு. எங்கே? வெளிநாட்டில். அவன் நாட்டில் அவன் பெரிய அதிகாரியாக இருப்பான். ஆனால் வெளிநாட்டில் போனால் அவனுக்கு, அரசனுக்கு ஒரு செல்வாக்கும் இருக்காது, ஒரு சிறப்பும் இருக்காது, ஒரு பெருமையும் இருக்காது, ஒரு புகழும் இருக்காது. ஆனால் கற்றறிஞ்சவனுக்கு அவன் அந்த நாட்டிற்கு செல்வதற்கு முன்னாடியே அவனை பற்றிய செய்தி தெரிந்து வரவேற்பு மிகவும் வரவேற்கத்தக்கதாக இருக்கும், பெருமைப்படத்தக்கதாக இருக்கும், சிறப்பு மிக்கத்தக்கதாக இருக்கும்.
ஆக அதனால் அரசனை விட கற்றறிந்த அறிஞனே சிறப்பு மிக்கவன் என்று ஔவையார் சொல்லுகிறார். சான்றோர் பெருமக்களே, இதே கருத்தை நன்னெறியும் நமக்கு சொல்லுகிறது. சிவப்பிரகாச சுவாமிகளும் மிக அழகாக நமக்கு சொல்லுகிறார். இதே கருத்து, பொன்னணியும் வேந்தர் புனையா பெருங்கல்வி மன்னும் அறிஞரை தாம் மற்று ஒவ்வார் மின்னுமணி பூணும் பிற உறுப்பு பொன்னே அது புனையா காணும் கண்வக்குமோ காண். நன்னெறி சிவப்பிரகாச சுவாமிகள் அம்மா என்ன சொன்னாங்களோ, பாட்டி என்ன சொன்னாங்களோ, ஔவையார் என்ன சொன்னாங்களோ அதே கருத்து தான். யார்ப்பா? அரசனா அறிஞனா? சிறப்பு மிக்கவன். ஔவையார் அறிஞன்தான், சிறப்பு மிக்கவன். எந்த நாட்டிலும் அவனுக்கு சிறப்பு இருக்கும், அரசனுக்கு அவன் நாட்டில் மட்டும்தான் இருக்கும். அதனால் இவனே சிறந்தவன், அறிஞனேன்னு அந்த அம்மா சொன்னாங்க. அதே தான் இவரும் சொல்லுகிறார். பொன் அணியும் வேந்தர் புனையா பெருங்கல்வி மன்னும் அறிஞரை தாம் மற்று ஒவ்வார். அரசன் எப்படி இருக்கானா? அணிகலன்கள், உடம்பு மொத்தமும் அணிகலன்கள். கையில் தங்கத்தில் செங்கோல், தலையில் தங்கத்தில் கிரீடம், காலுக்கு தங்கத்தில் செருப்பு, உட்கார நாற்காலி தங்கத்தில் நாற்காலி. அடேயப்பா! உடம்பு முழுவதும் தங்கம், அவனை சுற்றி முழுவதும் தங்கம் ஜொலிக்குது, மினுமினுன்னு ஜொலிக்குது. ஆக இப்படி வேந்தன் பொன்னால் தங்கத்தினால் செய்யப்பட்ட அணிகலன்களை அணிந்து கொண்டிருக்கிறான். பொன் அணியும் வேந்தர் புனையா பெருங்கல்வி மன்னும் அறிஞரை தாம் மற்று ஒவ்வார். இந்த பக்கம் அறிஞர் ஒன்றும் தங்க நாற்காலி கிடையாது, தங்க செங்கோல் கிடையாது. ராஜா கிட்ட தானே செங்கோல் இருக்கும், இவங்ககிட்ட கோலே இல்லை. அப்புறம் எங்கள் செங்கோல்? கோலே கிடையாது, மூங்கில் கோலே கிடையாது இவங்ககிட்ட. தங்கத்துக்கு பேருக்கு ஒரு மோதிரம் கூட இல்லை. தங்கத்தில் சின்ன சுண்டு விரலில் போட்டுக்கிறதுக்கு ஒரு மோதிரம் கூட இல்லை. இங்கே தங்கத்தில் இழைத்து வைக்கப்பட்டிருக்கிறது அரசன்கிட்ட. தங்கம்னு சொல்லிக்கிறது இங்கே ஒன்றும் கிடையாது. ஆனால் எல்லா நூல்களையும் கற்றறிந்தவன், நூல்களில் வல்லவன். பொன் அணிகலன் ஒன்றும் இல்லாமல் போனாலும் நூல்களில் வல்லவனாக இருக்கிற இந்த அறிஞனே இவனை விட சிறப்பு மிக்கவன், அரசனை விட சிறப்பு மிக்கவன். தங்க அணிகலன்கள், பொன் அணிகலன்கள் அணிந்திருக்கிற இந்த அரசன் இந்த அறிஞனுக்கு ஒப்பாக மாட்டான், ஒப்பாக மாட்டான். தராசு தட்டில் வச்சா அறிஞனுடைய தராசு தட்டு கீழே போவோம், ராஜா இருக்கிற தராசு தட்டு மேலே போவோம். என்ன அர்த்தம்? மதிப்பு இல்லைன்னு அர்த்தம். மதிப்பு இருக்கிறது தான் கீழே போவோம் தராசு தட்டு. ஆக பொன்னணிகலன் பேருக்கு கூட ஒரு மோதிரம் கூட இல்லாத அறிஞன் சிறப்புடையவன். தங்கம் அணிந்து கொண்டிருக்கிற, உடம்பெல்லாம் தங்கம் அணிந்து கொண்டிருக்கிற அரசன் இவனுக்கு ஒப்பாக மாட்டான். அறிஞனுக்கு நன்னெறி சிவப்பிரகாச சுவாமிகள் அதுக்கு நல்ல உதாரணம் போட்டார். சிவப்பிரகாச சுவாமிகள் என்ன சொல்கிறாரு? இந்த உடம்பில் இந்த உறுப்புகளுக்கு நாம் பொன் அணிகலன்கள் போடுறோம், காதுக்கு கம்மல் போடுறோம், மூக்குத்தி போடுறோம், கைக்கு வளையல் போடுறோம், இடுப்புக்கு ஒட்டியானம் போடுறோம், காலுக்கு கொலுசு போடுறோம். தங்கத்தில் உறுப்புகளெல்லாம் தங்க அணிகலன்கள் அணிந்து கொள்கின்றன. கண்ணுக்கு எதனா போடுறோமா? ஒரு தங்கத்தில், பொண்ணில், தங்கத்தில் எந்த அணிகலனும் கண்ணுக்கு நம்ம போடுறதில்ல. வேணால் கண்ணுக்கு மை போடுறோம், அது பொண்ணில் கிடையாது. ஆக கண்ணிற்கு பொன்னால் எந்த அணிகலமும் நாம் போடுவதில்லை, கண் போட்டுக்கொள்வதில்லை. அதனால்
இந்த கண், இந்த உடம்பு உறுப்புகளில் எதுடா சிறப்பு மிக்கதுன்னு கேட்டிங்கன்னா கண் தான் சிறப்பு மிக்கது. உறுப்புகளில் கண் தான் சிறப்பு மிக்கது. எதுனா அணிகலன் போட்டுருக்கியா கண்ணு? நான் ஒன்றுமே போட்டுருக்கலப்பா. கால் தங்கத்தில் கொலுசு, உடம்பு மொத்தமும் தங்கத்தில் அணிகலன். உறுப்புகள் எல்லாம் தங்கத்தில் அணிகலன்கள் அணிந்து கொண்டிருந்தாலும் தங்கத்தினால் ஒரு அணிகலன் கூட இல்லாத கண்ணுக்கு இந்த உறுப்புகள் எதுவும் ஒப்பாகாது. அதுபோல் தங்க அணிகலன்கள் அணிந்து கொண்டிருக்கிற அரசன் தங்கத்தினால் ஒரு அணிகலன் கூட இல்லாத கற்றறிஞனுக்கு ஒப்பாக மாட்டான். பாட்டி என்ன சொன்னாங்களோ அதே தான் சிவபிரகாச சாமிகளும் சொல்கிறார். ஔவையார் என்ன சொன்னார்? அவன்தான் சிறந்தவன். யார்? அறிஞன் தான் சிறந்தவன். ஏன்? அவன் போகிற நாடுகளெல்லாம் வரவேற்பு இருக்கிறது, சிறப்பு இருக்கிறது, மரியாதை இருக்கிறது. அரசனுக்கு அவன் நாட்டை தவிர வேறு நாட்டில் அவனுக்கு சிறப்பு இல்லை. அவன் அரசன்னே யாருக்கும் தெரியல. இவன் அதிகாரம் அங்கே செல்லுபடி ஆகாது. அதே போல் இங்கே நன்னெறியில் அணிகலன்கள் அணிந்து கொண்டிருக்கிற அரசன் ஒரு அணிகலன் கூட இல்லாத அறிஞனுக்கு ஒப்பாக மாட்டான். அவன் பல நூல்களை கற்றவன். அறிஞன், கற்றறிந்த அறிஞன் அவன் ஒப்பாக மாட்டான். உறுப்புகள் எல்லாம் நகை அணிகலன்கள் போட்டு கொண்டிருந்தாலும் ஒரு அணிகலன் கூட இல்லாத கண்ணுக்கு எந்த உறுப்பும் நகை போட்டு அணிகலன் போட்டு கொண்டிருக்கிற எந்த உறுப்பும் இணையாகாது, ஒப்பாகாது. நன்னெறி சிவபிரகாச சாமிகள் கண்ணுக்கு அணிகலன் இல்லை. ஆமாம், நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்சது தான். ஆனால் வள்ளுவர், சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன், வள்ளுவர் கண்ணுக்கு ஒரு அணிகலன் போடுறாரு. கண்ணிற்கு அணிகலம் கண்ணோட்டம் அகுதின்றேல் புண்ணின்று உணரப்படும். ஒரு அணிகலன் கூட போடலையே எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் வள்ளுவர் ஒரு அணிகலன் போட்டு மகிழ்கிறார். என்னவா? கண்ணிற்கு அணிகலம் கண்ணோட்டம். கண்ணோட்டம் என்கிற அணிகலத்தை இந்த கண் போட்டு கொண்டிருக்க வேண்டும். ஆனால் அந்த கண்ணோட்டம் கூட தங்கத்தினால் செய்யப்பட்டது அல்ல, இரக்க குணம். சும்மா தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொன்ன, வள்ளுவர் சொன்னார் என்பதற்காக சொன்ன. சான்றோர் பெருமக்களே, கண்ணிற்கு எந்த அணிகலமும் பொதுவாக தங்கத்தினால் நாம் போடுவதில்லை. அதனால் அது சிறப்பில்லை என்று நாம் சொல்ல முடியாது. அணிகலன்கள் போட்டுக்கொள்ளாவிட்டாலும் கண்தான் அணிகலன்கள் போட்டுக்கொண்டிருக்கிற உறுப்புகளுடைய சிறந்தது. நன்னெறி. ஔவையாரும் அறிஞன்தான் சிறந்தவன் அரசனை விட. சிவபிரகாச சாமிகளும் அறிஞன்தான் சிறந்தவன் வேந்தனை விட என்று சொல்லுகிறார்கள். ஆக நாம் அறிஞரை போற்ற வேண்டாம். ஏன்? அவர்கள் தான் சிறப்பு மிக்கவர்கள். ஒரு தத்துவ அறிஞர் ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட ஒரு சீடன் ஒருத்தர் இருந்தான். அவன் சொன்னான், அறிஞரே, தத்துவ அறிஞரே, இதோ அரசர் வருகிறார், எழுந்திருங்கள்னா. படுத்துட்டு இருந்தார் இந்த தத்துவ அறிஞர். அரசர் வருகிறார், எழுந்திருங்கள்னா. தத்துவ அறிஞர் கேட்டார், யார் அரசர்னு கேட்டார். இவனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக, என்னையாது ராஜாவை தெரியாதவனா இவன் அறிஞர், யார் அரசர்னு கேட்டார். அவன் சொன்னான், அதோ வர்றார் பார் அரசர்னு. அதில் யார் அரசர்? வர்றதில் யார் அரசர்னா? இந்த யானை மேலே வர்றார உக்காந்துன்னு, அவர் தான் அரசர்னா. எது யானை, எது அரசர்னு கேட்டான். அவன் சொன்னான், இந்த தும்பிக்கை வச்சுன்னு கீழே நடந்து வருத அதுதான் யானை, இந்த உக்காந்துருக்கான மேலே அவன் தான் அரசர் அப்படின்னு சொன்னான். எது மேலே சொல்கிறான்? கீழே நடந்து வர்றது யானை, மேலே உட்காந்து வர்றவர் அரசர்னா. அதுக்கு அவர் கேட்டான், தத்துவ அறிஞர், எது கீழே எது மேலேன்னு கேட்டான். இவனுக்கு மகா கோபம். அடித்து அவனை கீழே தள்ளிட்டு சொன்னான், தபார், நீ
அவன் கீழே இருக்கிறான், அறிஞன் கீழே இருக்கிறான், அவன் மேலே இவன் உட்காந்துங்கிறான் சீடன். இந்த பார், இந்த கீழே படுத்துன்னு இருக்க, அதுதான் நீ, இந்த மேலே நான் உட்காந்துங்கிறேன்னு. அதுதான் நான் சொன்னேன். அப்பவும் கேட்டான் அந்த ஆள், எது நீ எது நான்னு கேட்டான். ஓடியே போயிட்டான் சீடன். ஆக தத்துவ அறிஞர்கள் இப்படியெல்லாம் மேதாவிகளாக இருப்பார்கள் சான்றோர் பெருமக்களே. ஆக அறிஞர்கள்தான் சிறந்தவர்கள் எல்லோரையும் விட என்று ஔவையாரும் சொல்லுகிறார், நன்னெறியில் சிவப்பிரகாச சுவாமிகளும் சொல்லுகிறார். அவர்கள் சொற்படி நாம் அறிஞர்களை போற்றுவோம், பாராட்டுவோம். நன்றி, வணக்கம்.